நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து 1.27 லட்சம் பயனாளிகள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கின்றன. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் பெண்களுக்கு ரூபாய் 1000 அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற சில தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் வரை 1.15 கோடி பேர் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது 1.27 லட்சம் பெண்கள் இத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக RDI மூலம் தகவல் கிடைத்துள்ளது. இதனால் பயனாளிகளின் எண்ணிக்கை 1.15 கோடியிலிருந்து 1.14 கோடியாக குறைந்தது. அதிக வருமானம் திட்டத்தில் சேர்ந்ததும் நில வாக்குதல், அரசு பணிகள் பெற்றது உள்ளிட்ட காரணங்களுக்காக பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கும் விரைவில் முதல்வரிடம் ஆலோசனை நடத்தி உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருந்தார். ஆனால் இதை பல தவறாக புரிந்து கொண்டனர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே உரிமை தொகை கிடைக்கும் என நினைத்து கொண்டனர். இதை அமைச்சரும் தெளிவுபடுத்திவிட்டார். எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது அனைவருக்கும் கொடுக்கப்படாது. அரசு இந்த திட்ட பயனாளிகளுக்கென சில அடிப்படை விதிமுறைகளை வகுத்துள்ளது. ரேஷன் கார்டில் வசிக்கும் முகவரியில் இல்லாதவர்கள், முகவரியில் உள்ள ஆவணங்கள் தவறாக இருப்பவர்களுக்கும் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.